ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்களை நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி விருச்சிக ராசியா இருந்தா விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு, இந்த மாற்றத்தால் என்ன மாதிரி விளைவுகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புத பலன்களை நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க பலன்களை தெரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே நிச்சயமா உங்க வாழ்க்கையில எந்தவித ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் கனிவான வார்த்தைகளால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆனால் வீண் செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வரவேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனைத்திலுமே நீங்க சாதகமாக நடந்து கொண்டாலே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இதன் மூலம் கிடைக்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எதிலுமே விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு வகையில நிச்சயமாக தடங்கள் ஏற்படுங்க. அதனால எதை செய்தாலும் பொறுமையுடன் நிதானமாக கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே செயல் திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. தகப்பனாருடன் வீண் தகராறு நிச்சயமாக ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயத்துல விருச்சிக ராசி நேயர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை நிச்சயமாக பெற்றுத்தரலாம். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அதனால அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்களுக்கு நிச்சயமா உருவாகலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் உண்டாகலாம். பயணங்களில் சாதகமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்கிடும். குழப்பமில்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா நீங்க பெறலாங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கௌரவம் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு நடக்கலாம். விரும்பிய பதவிகள் நிச்சயமா சில நேயர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. விளக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அலட்சிய போக்கை கைவிடுவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அரசியல் தொழில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கலாம். எழுத்து காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நல்லபடியாக நிச்சயமாக நடந்து முடியுங்க. இதனால் உங்கள் மீது மதிப்பு மரியாதை அதிகரித்து சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் விருச்சிக ராசி நேயர்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களும்
நட்பு வட்டாரத்தில் குதூகலம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக அற்புதமான பாசிட்டிவான பலன்கள் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நீங்க இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும், அதாவது நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் நிச்சயமாக குறையலாம். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து கருத்து வேற்றுமை நிச்சயமாக நீங்கிடும். இந்த காலகட்டம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நாம சொல்லலாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பாத்தீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து நிச்சயமா உயரலாம். துக்கமும் துன்பமும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தடைபட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். அதுபோலவே வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கு சிறிது தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையுடன் விவாதங்கள் உண்டாகலாம். இதனால கொஞ்சம் அனுசரித்து கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். இதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவசர முடிவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்க எடுப்பதை நிச்சயமாக தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசினியர்கள் மறக்காமல் விநாயக பெருமானை வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை அகற்றச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே காசு விஷாலாட்சியை நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கள் முற்றிலும் நீங்கிடும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு நிச்சயமாக பிறக்கலாம். மறக்காமல் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் ஆன்மீக ரீதியாக கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க செய்யலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் என்ன மாதிரியான மாற்றங்களாக இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.